சிட்டிசன் படத்தில் இந்திய வரைபடத்திலிருந்து அத்திப்பட்டி என்கின்ற ஒரு கடற்கரை கிராமம் எப்படி காணாமல் போனதோ அதே போன்று தமிழ்நாடு வரைபடத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தோமையார்புரம் என்கின்ற ஒரு கடற்கரை கிராமம் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகிறது. என்ன நடக்கின்றது? தொடர்ந்து 1.5 மாதங்களாக அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வுக்காக, அதாவது தங்களுடைய கிராமத்தில் ஒரு தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 1.5 மாதங்கள் அல்ல, கடந்த 8 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்மையில் 1.5 மாதங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தூண்டில் வளைவு? கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கூடன்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டது. எப்பொழுது கூடன்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டதோ அதனுடைய பாதுகாப்புக்காக அந்த அணுமின் நிலையங்களை சுற்றி அதன் 3 புறங்களிலும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் என்கின்ற வகையில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதன் காரணமாக, அதாவது கூடன்குளம் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு காரணமாக பக்கத்து கிராமங்கள் இடிந்தங்கரை, தோமையார்புரம், அதனை தொடர்ந்து வரிசையாக வரக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் கடல் அரிப்பு ஏற்படுகின்றது. எனவே அந்த மக்கள், அத்தனை கிராமங்களை சார்ந்த மக்கள் மனு கொடுக்கிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. தோமையார்புரம் கடற்கரை கிராமத்தை மட்டும் தவிர்த்து ஏன் அங்கு மட்டும் தூண்டில் வளைவு அமைக்கப்படவில்லை? அதன் பின்னணி என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட அந்த தோமையார்புரம் கடற்கரை கிராமத்தில் பார்த்தால் மொத்த மக்களின் தொகை 350 அல்லது 400 அளவிற்குள்ளான மக்கள் தொகை மட்டுமே உள்ளது. எனவே 400 அல்லது 350 தொகை மக்களை கொண்ட அந்த மக்களுக்கு பல கோடி ரூபாய் செலவழித்து தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு அரசியலின் காரணமாக இன்று வரை, கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடுகிறார்கள். இன்று வரை அந்த மக்களுக்கு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே பல்வேறு விதமான தலைவர்கள் வருகிறார்கள். நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், இந்த பந்தல்களை அகற்றிவிடுங்கள், ஊரை சுற்றி கட்டி வைத்துள்ள கருப்பு கொடிகளை அகற்றிவிடுங்கள் என்று போராட்டத்தை தடுக்கத்தான் திட்டமிடுகிறார்களே தவிர அந்த மக்களுக்கான அந்த தூண்டில் வளைவை அமைப்பதற்கான வழிவகைகள் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது என்று தெரியவில்லை. எனவே இந்த போராட்டம் வெளியே தெரியப்பட வேண்டும். எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக இளைஞர்கள், மாணவர்கள் ஒன்று கூடினமோ அதே போன்று இந்த தோமையார்புர கடற்கரை கிராம மக்களின் வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்திற்காக நாம் அனைவரும் இனம் கடந்து, மொழி கடந்து, மாணவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என இயன்றவரை அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். எனவே முடிந்தவரை இச்செய்தியை பகிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, முகநூல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவியுங்கள். இம்மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க, இவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்க நாம் அனைவரும் நம்முடைய உடனிருப்பை வழங்குவோம்.